அதிகாலை நேரம் சுபுஹுக்கு பின்னே அண்ணல் நபி வரும்போது இடறு செய்தால் ஒரு மாது. இந்த பாடலை நாம் கேட்டிருப்போம். நாகூரனிப்பா இந்த வரலாற்று சிறப்பான பாடலை பாடியிருப்பார். அந்த வரலாற்று நிகழ்வு என்பது நடைபெற்ற இடம் இதுதான். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தினந்தோறும் தன் வீட்டுக்கு அருகாமையில் இந்த வழியாக நடந்து செல்லும் பொழுது ஒரு மூதாட்டி டெய்லி தினந்தோறும் நபிகள் நாயகத்தின் மீது குப்பையை கொட்டுவார். இப்பொழுது பார்க்கப்படக்கூடிய இந்த பில்டிங் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வீடு. அங்கிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுதினமும் ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே சொல்லி கொண்டிருந்த ஆரம்ப காலகட்டத்திலே இந்த வழியாக பெருமானார் அவர்கள் நடந்து செல்லும் பொழுது அந்த மூதாட்டி குப்பையை கொட்டிய இடம், அந்த மூதாட்டியினுடைய வீடு இதுதான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். மாணவியினுடைய அந்த சிறப்பான அந்த நல் ஒழுக்கம் என்பது அனுதினமும் குப்பையை கொட்ட அந்த மூதாட்டியை கூட ஒரு நாள் பொழுது குப்பை கொட்டப்படாத போது அந்த மூதாட்டியினுடைய நலம் விசாரிப்பதற்காக மாணவி அவர்கள் சென்றார்கள். தனக்கு இடையூறு கொடுக்கப்பட்ட அந்த மூதாட்டியினுடைய வீடு இதுதான், இந்த வீட்டிற்கு சென்று இன்று குப்பை கொட்டப்படவில்லையே என்று மாணவி அவர்கள் அந்த மூதாட்டியை சந்தித்த பொழுது அந்த மூதாட்டி நெகிழ்ச்சியை அடைந்து, நான் தினந்தோறும் முஹம்மதே உமக்கு நான் மிகப்பெரிய தொந்தரவு கொடுத்திருக்கின்றேன், ஆனால் அதையெல்லாம் மனசில் வைக்காமல் நான் உடல்நிலை சரியில்லாத போது நலம் விசாரிக்க வந்தீர்களே என்று நெகிழ்ச்சி அடைந்து மாணவி அவர்களுடைய இஸ்லாத்தை கலிமாவை ஏற்றுக்கொண்டார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்.